வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பார்ட் 9 வீடியோ கம்பேரிட்டிவ் அண்ட் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பிஎன்எஸ் வெர்சஸ் ஐபிசி பார்க்க போறோம். நாம ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் வீடியோல பிஎன்எஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்துருச்சுன்னு பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பார்ட் 9 வீடியோ. இதுல முதல்ல பார்த்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன் வந்து 194 ஆஃப் ஐபிசி. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிவிங் ஆர் ஃபேப்ரிகேட்டிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ் வித் தி இன்டென்ட் டு ப்ரொக்யூர் கன்விக்ஷன் ஆஃப் கேபிட்டல் சென்டென்ஸ். அதாவது ஒரு ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்கறது மூலமா அல்லது ஒரு ஃபேப்ரிகேட் பண்றது மூலமா ஒருத்தருக்கு மரண தண்டனை வந்து கிடைக்கிற அளவுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அதாவது இவங்க ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுத்தனால தான் அந்த மரண தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்னன்னா அதுவும் வந்து ஒரு குற்றம். ஸோ இதை வந்து பிஎன்எஸ்ல 230 பிஎன்எஸ் அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இதுல வந்து நம்ம ஏற்கனவே இது வரைக்கும் வந்து சொல்லிட்டு வர்றது, இதுக்கு முன்னாடி பாட்டிலையும் சொல்றோம். அதாவது ஒன்லி சேஞ்சஸை மட்டும்தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல பாத்தீங்கன்னா இம்ப்ரிசன்மெண்ட்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான் இப்ப வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல வந்து இந்த 230 பிஎன்எஸ்ல தண்டனைன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் வந்து ஒருவேளை அவங்களுக்கு தண்டனை வந்து ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அந்த நபரை வந்து ஒருவேளை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, தூக்கு தண்டனையே வந்து கொடுத்து நிறைவேற்றினதுக்கு அப்புறம் வந்து தெரிய வருது அப்படிங்கிற பட்சத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யார் ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு பனிஷ்மெண்ட்லாம் இருக்கு. ஸோ இப்போ இதை பற்றிலாம் நம்ம வந்து ஐபிசிலையும் பிஎன்எஸ்லையும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோக்கள்ல பேசுறது இல்லை. ஒன்லி சேஞ்சஸ் வந்து சப்போஸ் ஏதாவது இருக்கா அந்தந்த செக்ஷன்ல அப்படிங்கிறத தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த பிஎன்எஸ் 230 பிஎன்எஸ்ல அந்த செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 50,000 வரைக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸாக வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி சென்டென்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரிசன்மெண்ட்லாம் ஏற்கனவே ஐபிசியில் உள்ளது தான் அப்படியே இருக்கு, அதை பற்றி நம்ம பேச வேண்டியது இல்லை. ஸோ அதுக்கடுத்து செக்ஷன் 204 ஆஃப் ஐபிசி, அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் பிஎன்எஸ்ல 241 ஆஃப் பிஎன்எஸ் 241. ஸோ இதுல என்னன்னா, டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் ஆர் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் டு ப்ரிவென்ட் இட்ஸ் ப்ரொடக்ஷன் அஸ் எவிடன்ஸ். ஸோ ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்டோ அல்லது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோ கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ற எவிடன்ஸா ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அதை வந்து என்ன பண்றாங்கன்னா வேண்டுமென்றே வந்து டெஸ்ட்ராக்ட் பண்றாங்க, அழிக்கிறாங்க. அப்படி அந்த எவிடன்ஸை அழிக்கிற அதுவும் வந்து ஒரு குற்றம். இது சம்பந்தமாக பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு 241 பிஎன்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுல வந்து கண்டென்ட் வைஸ் ஒன்றும் இல்லை, சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரிசன்மெண்ட் தண்டனை வந்து அப் டு 2 years இருந்தது, இப்போ வந்து 3 years வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபைன் அமௌண்ட் வந்து 5,000 வரைக்கும் கொடுக்கலாம். அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து 206 ஆஃப் ஐபிசி கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ் ப்ரொவிஷன் வந்து 243 ஆஃப் பிஎன்எஸ். அதாவது fraudulent removal or concealment of the property to prevent its seizure as forfeited or in execution. சே ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபோர்ஃபீட் பண்ணிடுவாங்க, கைப்பற்றிடுவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லீகலா ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு நினைச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வேண்டுமென்றே அதுல ரிமூவ் பண்ணவோ அல்லது மறைத்து வைத்தாலோ அதுவும் குற்றம். இது சம்பந்தமா தான் வந்து 243 பிஎன்எஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை, பட் இம்ப்ரிசன்மெண்ட் அந்த தண்டனை வைஸ் பாத்தீங்கன்னா அப் டு 2 yearsங்கிறது 3 years ஆகும். ஃபைன் அமௌண்ட் வந்து அப் டு 5,000 வரைக்கும் பே பண்ணலாம். அடுத்து 211 ஆஃப் ஐபிசி, இதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 248 ஆஃப் பிஎன்எஸ்.
அதாவது ஃபால்ஸ் சார்ஜ் ஆஃப் அஃபென்ஸ் மேட் வித் இன்டென்ட் டு இன்ஜூர். அதாவது ஒரு ஃபால்ஸ் சார்ஜ், அதாவது கிரவுண்ட்லெஸ் சார்ஜ் எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் மேலே வேண்டுமென்றே திட்டமிட்டு ஃபால்ஸாக வந்து கொடுத்து அதன் மூலமாக அவருக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுவும் ஒரு குற்றம். இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. பட் அஃபென்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 10 years வரைக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து தண்டனையை வந்து இது பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs வரைக்கும் வந்து, ஏன்னா பிகாஸ் காம்பன்சேஷன் அந்த மாதிரி அவங்க அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி காம்பன்சேஷன் வந்து அப் டு 2 lakhs வரைக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது சம்பந்தமா இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 212 ஆஃப் ஐபிசி. இதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் 249 பிஎன்எஸ். ஹார்பரிங் அஃபெண்டர், அதாவது ஒருத்தர் வந்து அஃபெண்டருக்கு, தவறு செய்பவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது வந்து அது வந்து ஒரு குற்றம். அது சம்பந்தமா அந்த 249 பிஎன்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இதோடைய ரிலவென்ட் ப்ரொவிஷன் வந்து பாத்தீங்கன்னா பிஎன்எஸ்ல 253 அண்ட் 254 அந்த ஹார்பரிங் அஃபெண்டர் சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஹார்பரிங் அஃபெண்டர் இந்த செக்ஷன்ஸ்ல எல்லாம் ஒரு வேர்டு வந்து பயன்படுத்தப்படுது. அதாவது ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து பதிலா ஸ்பவுஸ் அப்படிங்கிற வேர்டு, அதாவது ஒன்றும் எல்லாம் மீனிங் ஒன்றும் கண்டென்ட் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. வேர்டு மட்டும் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபுங்கிறதுக்கு பதிலாக ஜென்ரலாக ஒரே வேர்டாக என்ன சொல்லிடுறாங்கன்னா ஸ்பவுஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிடுறாங்க. மற்றபடி வேற ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் வந்து இதில் வந்து ஒன்றும் கிடையாது. அடுத்து 228 ஆஃப் ஐபிசி. இதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ் ப்ரொவிஷன் வந்து 267 ஆஃப் பிஎன்எஸ். அதாவது இன்டென்ஷனல் இன்சல்ட் ஆர் இன்டரப்ஷன் டு பப்ளிக் சர்வன்ட் சிட்டிங் இன் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்ல இருக்கிறப்ப வேண்டுமென்றே ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை இன்சல்ட் பண்ணும் விதமாகவோ அவருக்கு இடையூறு செய்யும் விதமாகவோ நடந்துக்கிறதும் அஃபென்ஸு. அது சம்பந்தமா 267 பிஎன்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் வந்து அப் டு 5,000 வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லி சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து நாம பார்த்தோம்னா 272 ஆஃப் ஐபிசி. பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு 274. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 272, 273, 274, 275, 276 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த செக்ஷன்ஸ் ஐபிசியில் உள்ள செக்ஷன்ஸ் எல்லாமே பிஎன்எஸ்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்ல என்னன்னா 274, 275, 276, 277, 278 இது மாதிரி வந்து வரிசையாக வந்து இருக்கு. ஸோ இந்த எல்லாத்துலேயுமே மேஜர் சேஞ்சஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபைன் அமௌண்ட் வந்து 1000 ரூபாயில் இருந்தது என்னன்னா அப் டு 5,000 வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரொவிஷனில் ஃபுல்லாக உள்ள இது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன் ஃபுல்லாக எதை பற்றி சொல்லுதுன்னா த சேல் ஆஃப் நாக்சியஸ் ஃபுட் ஆர் ட்ரிங்க், அடல்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக்ஸு, அந்த கலப்படம் ட்ரக்ஸு, சேல் ஆஃப் அந்த கலப்பட ட்ரக்ஸை வந்து விற்கிறது, இது மாதிரியான குற்றங்கள் தான் வந்து இதில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இதில் ஃபுல்லாக ஃபைன் அமௌண்ட் வந்து 1000 ரூபா அப் டு 1000 இருந்தது 5,000 மாறி இருக்கு. ஒன்றும் அது வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் 277 ஆஃப் ஐபிசி. இதுக்கு வந்து கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்ல 279. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்ல ஃபவுலிங் வாட்டர் ஆஃப் பப்ளிக் ஸ்ப்ரிங் ஆர் ரிசர்வாயர், அதாவது ரிசர்வாயர் அந்த ஆற்றுப்படுகை அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீரை வந்து தடுக்கிறது வைக்கிறது, இந்த மாதிரி இது வந்து குற்றம். இதுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் முதல் அப் டு 3 years அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 months வரைக்கும் இருக்கு. ஃபைன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 500 இருந்தது 5,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 278 ஆஃப் ஐபிசி. இதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ் ப்ரொவிஷன் வந்து 280 ஆஃப் பிஎன்எஸ். அதாவது மேக்கிங் அட்மாஸ்பியர் நாக்சியஸ் டு ஹெல்த், அதாவது ஒரு உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் குற்றம். அது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்ல 280 பிஎன்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுலேயும் வந்து பெரிய சேஞ்சஸ் என்னன்னா 500 அப் டு 500 ஃபைன் அமௌண்ட்டுங்கிறது இப்போ 1000 rupees மாற்றிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து 280 ஆஃப் பிஎன்எஸ் ஐபிசி. இதில் ரேஷ் நேவிகேஷன் ஆஃப் வெசல், அதாவது
பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு 282 ஆஃப் பிஎன்எஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் லிமிட் வந்து அப் டு 1000 அப்படிங்கிறது வந்து நவ் வந்து 10,000 வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து 284 ஆஃப் ஐபிசி, அதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 286 ஆஃப் பிஎன்எஸ், நெக்லிஜென்ட் கான்டக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ். அதாவது ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ், நச்சு பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து கவனக்குறைவாக கையாளுறது, அதுவும் குற்றம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்ல 286 வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதில் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் அமௌண்ட் 1000ங்கிறது இப்போ வந்து 5000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஐபிசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 285 ஐபிசியில் இருந்து 289 ஐபிசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த நெக்லிஜென்ட் கான்டக்டை பற்றி சொல்லியிருக்கோம். அதாவது நெக்லிஜென்ட் கான்டக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அனிமலுக்கு எதிராக வந்து நெக்லிஜென்ட் கான்டக்ட், அதே மாதிரி ஒரு மிஷினரியை ஹேண்டில் பண்ணுறது மூலமாக வந்து கவனக்குறைவாக ஹேண்டில் பண்ணுறது மூலமாக, அது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது மூலமாக நெக்லிஜென்ட்டை கவனக்குறைவாக ஹேண்டில் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள், இதெல்லாம் வந்து ஒரு குற்றமாக வந்து சொல்கிறாங்க. இந்த 285 ஐபிசியில வந்து இருந்து 289 வரைக்கும். இதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னா 287 ஆஃப் பிஎன்எஸ்ல இருந்து 291 ஆஃப் பிஎன்எஸ். இது ஃபுல்லாக வந்து பிஎன்எஸ்ல சொல்கிறாங்க. அதே தான், கண்டென்ட்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஃபைன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 1000 அப்படின்னு இருந்தது. நவ் வந்து இட்ஸ் எக்ஸ்டெண்டட் டு 5000 அப்படின்னு சொல்லி வந்து மாற்றப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து இதுக்கு அடுத்து நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா 292 ஆஃப் ஐபிசி, அதாவது சேல் ஆஃப் அப்சின் புக்ஸ், அதாவது இந்த மாதிரி இந்த செக்ஸுவல் புக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சேல் பண்ணுறதே வந்து குற்றம். இதெல்லாம் வந்து பிஎன்எஸ்ஸை பொறுத்தளவுக்கு 294 பிஎன்எஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 294ல வந்து மெயினாக சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் அமௌண்ட் 2000ல இருந்து 5000க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த 293 ஆஃப் ஐபிசி, இந்த 293 ஆஃப் ஐபிசி வந்து கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 295 ஆஃப் பிஎன்எஸ், அதாவது சேல் ஆஃப் அப்சின் ஆப்ஜெக்ட்ஸ் டு யங் பர்சன், இளைஞர்கள் யங் பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு இந்த மாதிரி செக்ஸுவல் ஆர்டிகல்ஸ் அல்லது அப்சின் வந்து அருவருக்கத்தக்க விஷயங்களை வந்து சேல் பண்ணுறது, புக்ஸோ இல்லை வேற படங்களோ அந்த மாதிரி வந்து சேல் பண்ணுறது யங் பர்சன்ஸ்க்கு, அது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இந்த ஐபிசியை பொறுத்தளவுக்கு அந்த யங் பர்சன் வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அதாவது அண்டர் த ஏஜ் ஆஃப் 20 இயர்ஸ்ன்னு சொல்லி. இப்போ அந்த மாதிரி டெஃபினேஷன்லாம் தூக்கிட்டு சைல்டுன்னு சொல்லி போட்டாங்க. அப்போ என்ன மீனிங்கு? 20 இயர்ஸுங்கிறது இப்போ மீனிங் என்ன? அண்டர் த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ். அப்போ எய்தர் மேலுக்கு கொடுத்தாலும் சரி, ஃபீமேலுக்கு சேல் பண்ணாலும் சரி, அண்டர் த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸுங்கிறது அது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து 293 பொறுத்தளவுக்கு. 294 ஐபிசி, அதுக்கு கரஸ்பாண்டிங் வந்து ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 296 ஆஃப் பிஎன்எஸ். இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ரொவிஷன்ஸ் தான். 294 இதுலேயே ஒன்று சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் அமௌண்ட் மட்டும் அப் டு 1000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 294 கேபிட்டல் ஏ ஆஃப் ஐபிசி, இது வந்து என்னன்னா இதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் 297 ஆஃப் பிஎன்எஸ், அதாவது கீப்பிங் லாட்டரி ஆஃபீஸ், அதாவது ஒரு தடை செய்யப்பட்ட அரசாங்கத்தால் அல்லது ஸ்டேட் கவர்மெண்டால் தடை செய்யப்பட்ட அந்த லாட்டரியை வந்து வைத்திருக்கக்கூடிய அந்த பிளேஸு அல்லது ஆஃபீஸு, அது வந்து பார்த்தீங்கன்னா குற்றம். அதில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ்னா ஃபைன் அமௌண்ட் வந்து அப் டு 5000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இது எல்லாமே சேஞ்சஸ் மட்டும்தான் சொல்கிறேன். இதுக்கு தனியாக தனிப்பட்டு தண்டனைன்னு கொடுத்துருக்கலாம், இம்ப்ரிசன்மெண்ட். அதில் சேஞ்சஸ் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம். சேஞ்சஸ் இல்லைன்னா பழைய ஐபிசியில் என்ன தண்டனையோ அதே தான் வரும். ஏன்னா இதை ரிப்பீட்டடாக சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இது மட்டும்தான் ஒரு தண்டனையா, வெறும் 5000 தான் இதா அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது. சேஞ்சஸை மட்டும் சொல்கிறோம். சரியா? ஸோ அதே மாதிரி அடுத்து 295 கேபிட்டல் ஏ ஆஃப் ஐபிசி, இதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு 299 ஆஃப் பிஎன்எஸ்,
அதாவது டெலிபரேட் அண்ட் malicious ஆக்ட்ஸ் intent டு outrage ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸ். சரி, ஒருத்தருடைய மத நம்பிக்கை அதை வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு நெகட்டிவான ஒரு கருத்துக்களை வந்து பரப்புறது, அவங்களுடைய மத நம்பிக்கையை குலைக்கும் விதமாகவும் அவங்களுக்கு வந்து ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அஃபென்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா, அப்படி செய்யக்கூடிய செயல்கள் த்ரூ எலக்ட்ரானிக் மீன்ஸுங்கிற வேர்டும் சொல்லிடுறாங்க. அதாவது இந்த பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு த்ரூ எலக்ட்ரானிக் மீன்ஸ்னா என்ன, சோசியல் மீடியாவோ அல்லது வாட்ஸ்அப் இந்த மாதிரி இதுகள் மூலமாகவும் ஒருத்தருடைய மத நம்பிக்கையை வந்து புண்படுத்தும் விதமாக செயல்படுத்தக்கூடிய செயல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்ஸு. அதுவும் எதில் சொல்கிறாங்கன்னா பிஎன்எஸ் 299 சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஐபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 378 அண்ட் 379. உங்களுக்கு தெரியும் ஐபிசியில் 378 தெஃப்ட், அது பனிஷ்மெண்ட் ஃபார் தெஃப்ட் வந்து 379. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி ஒரே செக்ஷனாக கொண்டு வர்றாங்க. 303 ஆஃப் பிஎன்எஸ். 303ல பார்ட் 1, 303 அதாவது சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் 2 அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க. இதுல தான் வந்து இந்த தெஃப்ட் அப்படிங்கிறதும் அந்த பனிஷ்மெண்ட் ஃபார் தெஃப்ட்டும் வந்து சொல்லிடுறாங்க. இதே போலதான் வந்து அடுத்து என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்டார்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐபிசியில் சொல்லியிருப்பாங்க 383ல டெஃபினிஷன் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 384ல இருந்து 389 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸ்டார்ஷனை பத்தி ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. அதாவது அதுக்குரிய பனிஷ்மெண்ட், அதுக்கப்புறமேட்டுக்கு புட்டிங் எ பர்சன் இன் ஃபியர் ஆஃப் டெத் in order to commit the extortion. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸ்டார்ஷனை பற்றிய ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதுல வந்து 384ல இருந்து 89 வரைக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா ஐபிசியில். இதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்டார்ஷன் அப்படிங்கிற ஒரு இதுல 308 ஆஃப் பிஎன்எஸ்ல எக்ஸ்டார்ஷன் சொல்லிடுறாங்க. அதுல சப் கிளாஸ்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா 308ல சப் கிளாஸ் 1ல இருந்து ஆரம்பிச்சு 308 சப் கிளாஸ் வந்து 7 வரைக்கும் அப்படியே எக்ஸ்டார்ஷனை பத்தி உள்ள டோட்டல் எல்லா ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து 308ங்கிற செக்ஷன் எக்ஸ்டார்ஷன்ல வச்சு அதுக்கு சப் கிளாஸ் வந்து போட்டுக்கிறாங்க. 1 to 7 வந்து வச்சிடறாங்க. சரியா? அப்புறம் அதுல வந்து ஒன்றும் சேஞ்சஸ்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 390 அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ராபரி செக்ஷன்ஸ் வந்து ஆரம்பிக்கும். ஐபிசியை பொறுத்தளவுக்கு 390ல இருந்து 394 அதோடைய ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ், அதாவது அட்டெம்ப்ட் டு ராபரி, வாலண்டரிலி காசிங் ஹர்ட் ஃபார் ராபரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 390ல இருந்து 394க்குள்ள வந்து எல்லா செக்ஷன்ஸும் வந்து ஐபிசியில் வருது. ஸோ இதை அப்படியே கன்சாலிடேட் பண்ணி ஒரு செக்ஷனுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அந்த செக்ஷன் பிஎன்எஸ்ல என்னன்னா 309 ஆஃப் பிஎன்எஸ். ஸோ இந்த பிஎன்எஸ்ல 309ல சப்செக்ஷன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அதாவது வந்து ஃபுல்லா சப்செக்ஷன் 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லி 6 வந்து சப்செக்ஷன்ஸ் உள்ள கொண்டு வந்துடுறாங்க சப் கிளாஸ். ஸோ அதுல வந்து 309 1 to 6. அப்ப இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி பிஎன்எஸ்ல ராபரியை பத்தி 309ல கொண்டு வர்றாங்க. அடுத்து ஐபிசியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ராபரிக்கு அடுத்து என்ன வரும், டெக்காயிட்டி. ஸோ இந்த டெக்காயிட்டி சம்பந்தமா பார்த்தீங்கன்னா 391ல டெக்காயிட்டி டெஃபினிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே சப்சிக்வெண்டா 395, 396, 399, 402, 400, 400 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசியில் உள்ள செக்ஷன்ஸ் ஃபுல்லா டெக்காயிட்டியை பத்தி சொல்றக்கூடியது. டெக்காயிட்டி அதனுடைய ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ், ராபரி அண்ட் டெக்காயிட்டியை பத்தி. இதை ஃபுல்லா என்ன பண்றாங்க அப்படின்னா பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு டெக்காயிட்டிங்கிற ஒரு கேடர்ல வந்து கொண்டு வந்து இப்ப 310 310 பிஎன்எஸ் அதுல வந்து சப் கிளாஸ் வந்து 1ல இருந்து 6 வரைக்கும், அதாவது 310 சப் கிளாஸ் 1, 2, 3, 6 வரைக்கும் வந்து கொண்டு வராங்க பிஎன்எஸ்ல. மற்றபடி இதுலயும் ஒன்றும் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் வந்து இல்லை.
அதாவது மினிமம் மேண்டேட்டரி பண்ணி இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது 396ல, அதாவது டெக்காய்டி வித் மர்டர், அதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பனிஷ்மெண்ட்டே வந்து நாட் லெஸ் தென் 10 years. அதை வந்து ஒரு மேண்டேட்டரியா கொண்டு வராங்க. 10 வருஷத்துக்கு கம்மி இல்லாம தான் மேல கொடுக்கணுங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அது ஒண்ணுதான் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி இந்த டெக்காய்டி இதுலயும் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் வந்து இல்லை. ஸோ இந்த பார்ட் 9 வீடியோலையும் பிஎன்எஸ்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஐபிசில இருந்து அப்படிங்கிறது சம்பந்தமா பார்த்தோம். அடுத்து பார்ட் 10ல வந்து உங்களை சந்திக்கும் வரை